ஸ்டுடியோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஆடியோவை ஆப்பிள் மியூசிக்கில் உங்களால் கேட்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? இன்னைக்கு மியூசிக் கேட்க ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. யூடியூப், ஸ்பாட்டிஃபை, லோக்கல் டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல இருக்கு இன்னும். ஆனால் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப ஆப்பிள் மியூசிக்கில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு, சவுண்டு குவாலிட்டி. ஆப்பிள் மியூசிக்கில் உங்களால் லாஸ்லெஸ்லாம் பாட்டு கேட்டுக்க முடியும். அப்படின்னா ஸ்டுடியோவில் எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறாரோ அதே குவாலிட்டி கம்ப்ரஸ் ஆகாமல் உங்களால் ஆப்பிள் மியூசிக்கில் கேட்டுக்க முடியும். நார்மல் ஸ்ட்ரீமிங்கில் மியூசிக் கம்ப்ரஸ் ஆகும், ஸ்மால் டீடைல்ஸ் மிஸ் ஆகும், இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன்லாம் லாஸ் ஆகும். லாஸ்லெஸ்ல பேக்ரவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்டோட டெப்த் ரொம்ப கிளீனா ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. அதுக்கு மேல டால்பி அட்மாஸ், ஸ்பேஷியல் ஆடியோ ஆட் பண்றப்போ இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னதான் நீங்க 20,000 ரூபாய்க்கு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ வாங்கி பாட்டு கேட்டாலும் உங்களால ஆப்பிள் மியூசிக்ல இருந்து லாஸ்லெஸ்ல பாட்டு கேட்க முடியாது. அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஆடியோ டிவைஸ் தான் தேவைப்படும். லாஸ்லெஸ்ல பாட்டு கேட்கணும்னா கண்டிப்பா அவங்க கிட்ட டைப் சி ஆடியோ கேபிள் இருக்கணும். ஆனா ஹைரஸ்ல பாட்டு கேட்கணும்னா எக்ஸ்டர்னல் டாக் இருக்க மாதிரி ஒரு ஆடியோ கேபிள் உங்க கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால லாஸ்லெஸ்லயோ இல்ல ஹைரஸ்லயோ பாட்டு கேட்க முடியும்.